சிவபெருமானின் அடிமுடியை காணும் போட்டியில் முடியை கண்டதாக பொய்யுரைத்ததால் பிரம்மனுக்கு ஏற்பட்ட பாவத்தை போக்கிக் கொள்ள அவன் கும்பகோணத்தை அடுத்த திருநல்லூர் என்கிற திருத்தலத்தில் சுயம்புவாய் எழுந்தருளி அருள்பாலிக்கும் கல்யாண சுந்தரேஸ்வரர் என்கிற ஈசனை வழிபட்டார். தனது வழிபாட்டுக்காக ஒரு குளத்தையும் வெட்டினான். அது பிரம்ம தீர்த்தம் என்று பெயர் பெற்றது. பின்னாளில் குந்தி தேவி தனது பச்சிளம் குழந்தை கர்ணனை ஆற்றில் விட்ட பாவத்தை போக்கிக் கொள்ள வழிபட வந்திருந்தார். அவரும் இந்த பிரம்ம தீர்த்தத்தில் குளித்தபோது அவரது பாவத்தை நீக்குவதற்கென்று 7 கடல்களும் இங்கே எழுந்தருளியதாக புராணம். அதன்பின் இந்த பிரம்ம தீர்த்தம் சப்த சாகரம், அதாவது 7 கடல் தீர்த்தம் என்கிற பெயர் பெற்றதாக வரலாறு. அந்த தீர்த்தம்தான் இப்படி வறண்டு கிடக்கிறது.